உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது செப்டம்பர் 13ஆம் தேதி 1:45 சனிக்கிழமை அன்னைக்கு பெயர்ச்சியாகி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு வர்றாங்க. அக்டோபர் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த செவ்வாய் பகவான் அங்கேதான் இருப்பார். அப்ப துலாம்ல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கவிருக்கிறார், இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போகிறோம். இது போக நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணி கேட்டாங்க, செவ்வாய் பெயர்ச்சிக்கு ஏன் சார் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு. ஒரு மனிதனுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது தான் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம். அப்ப அந்த ரத்தத்தின் வேகமோ அந்த ரத்தத்தின் சுழற்சி தான் ஒரு மனிதனை பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகிற வைக்கிறதுக்கும், டென்ஷன் இல்லாம இருக்க வைக்கிறதுக்கும், சந்தோஷப்பட வைக்கிறதுக்கும் அது காரணமா இருக்கிறது. அப்போ நாம பாத்தீங்கன்னா ஒருத்தர் பகை பண்றோம், ஒருத்தர் கூட சண்டை போடுறோம், இல்லை ஒருத்தர் கூட சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு அந்த ரத்தத்தினுடைய அனுகிரகத்தை பொறுத்து தான் எல்லாமே வேலை செய்யும். அதற்கும் அந்த கிரகங்கள் அடிப்படையில தான் நம்முடைய ரத்த ஓட்டமும் இருக்கும். அதனாலதான் செவ்வாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அப்போ இப்ப மேச ராசி, இந்த மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் அந்த ராசிக்கு 6ஆம் இடத்தில் கன்னியில் அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடத்துல இருந்தது மட்டும் இல்ல, சனியோடு சம்பந்தப்பட்டு இருந்தார். இப்ப செவ்வாய் 6ஆம் இடத்துல இருப்பதே மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு பிடிப்போ, ஒரு கடனை கட்டுறதோ, ஏதாவது ஒன்று சாதிக்கலாம்னு நினைக்கிறதோ, நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை நல்லா போயிட்டு இருக்குமா அப்படிங்கிற குழப்பம், இதெல்லாமே இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கொடுக்கும். அது போக அது கூட இந்த சனியோடு செவ்வாயும் இணையும் போது ஏதாவது பகை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, இல்லை ஏதாவது நட்பு ரீதியாக பிரச்சனை, தொழில மனஸ்தாபங்கள், ரோட்ல போறவங்க கிட்ட கூட நாம சண்டை போட்டுக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகும். ஏன் சொல்றேன்னா, உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரம், அது போக கிருத்திகை நட்சத்திரம், அது போக பரணி நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியன், ஆளுமை. நான் தான் பெரிய ஆளா இருக்கணும், நான் செய்யறது தான் கரெக்டு, நான் சொல்றது தான் நீ செய்யணும், நான் எடுக்கக்கூடிய முடிவு தான் கரெக்டு, இப்படிங்கிற ஒரு அனுகிரகம் நம்மகிட்ட இருக்கும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம அடுத்தவங்கிட்ட பேசும்போது அவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணத்துக்கு எதிர்மறையாத்தான் எல்லாமே நடக்கும். அப்ப இதனால என்ன ஆகுனா, சண்டை, பிரச்சனை, மனஸ்தாபம், இது எல்லாமே வரும். இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ரூபத்துல நீங்க சாந்தமாகணும், ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு சாமியை நம்பணும், இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் கண்டிப்பா வரும். ஆனா நீங்க கோயிலுக்கு போறதையே அடுத்தவங்க கட்டாயப்படுத்தி அந்த கட்டாயத்தின் பேர்ல கோயிலுக்கு போவீங்க. அப்படி கோயிலுக்கு போனாலும் தெய்வத்தை கும்பிடுவீங்க. அப்படி தெய்வத்தை கும்பிட்டுட்டு வெளியில வந்தாலும் உங்க மனசுல என்ன இருக்கும், அதாவது ஒருத்தனை அடிக்கணும், ஒருத்தர்கிட்ட வேலை செய்யக்கூடாது, இங்க நம்ம போகக்கூடாது, இது மாதிரி எது நெகட்டிவா திங்க் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் பரணி நட்சத்திரம்,
இது பாத்தீங்கன்னா ஆசைகளை தூண்டும், உங்களுடைய அறிவை குறைக்கும். அப்போ நீங்க எது நினைச்சாலும் திருப்தியா இருக்காது, செவ்வாய் கெட்ட ஸ்தானத்துல இருக்கும்போது. அப்ப என்ன, இப்போ தப்பான ஆசைகளை கொடுக்கும். தப்பான முறையில நீங்க ஏதாவது காசு சம்பாதிக்க கூட பார்ப்பீங்க, இல்ல ஒரு பொண்ணு மேல கூட ஆசை வரும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்திருக்கும். இது எல்லாமே அதெல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ அந்த செப்டம்பர் 13ஆம் தேதி அந்த செவ்வாய் பகவான் விலகிறார், கண்ணிலிருந்து துலாம் ராசிக்கு வர்றாங்க. அந்த துலாம் ராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் உங்க ராசியிலிருந்து 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப இந்த 7ஆம் இடத்துக்கு அந்த செவ்வாய் வரும்போது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறாங்க. அப்ப தன்னுடைய ராசிநாதன் தன்னுடைய ராசியை பார்ப்பது யோகம். அப்ப நம்மளுக்கு ஒரு பலம், நாம் எதையுமே செய்யலாம், நாம் எதிலுமே முன்னேறிடுவோம் அப்படிங்கிற ஒரு தெம்பு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயை 5ஆம் பார்வையாக அந்த குரு பகவானும் செவ்வாயை பார்க்கிறார். இதனால என்ன ஆகுது அப்படின்னா குரு மங்கள யோகம். அப்ப அந்த குரு மங்கள யோகம் எப்ப நடக்கும்னு நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு. அப்ப அந்த குருவும் செவ்வாயும் எப்ப சந்திச்சுக்கிறாங்களோ அப்பதான் அந்த குருமங்கள யோகம் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப அந்த குருமங்கள யோகத்தினால என்ன பலன் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க பணம் கொடுத்த இடத்துல வராம இருந்தாலும், பல வருஷமா வராம இருந்தாலும் இந்த டயத்துல கண்டிப்பாக வரும். அது போக குடும்ப வாழ்க்கையில கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கலாம். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். அது போக நீங்க ஃபாரின் போகணுமா, தாராளமாக போகலாம். உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், வேலையில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமை, இது எல்லாமே தீரும். அது போக நீங்க ப்ரமோஷன் உங்களுக்கு வரணும், நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது இந்த பீரியட்ல கண்டிப்பா நடக்கும். மேசராசிக்காரங்களே இது உறுதி. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குரு மங்கள யோகத்தினால இந்த ஒரு யோகம் போதும், உங்க ஜாதகத்துல எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பா வேலை செய்யாது. இப்ப ராகு தோஷமே இருக்குது, இல்ல சூரியனே உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க, இல்ல சனி 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க உங்க ஜாதகத்துல. இப்போ அந்த தோஷங்கள் ஏதாவது பாதிக்குமா? ராகுக்கு 7 தோஷம் இருந்தாலும் பாதிக்காது, சூரியன் 7 இருந்தாலும் பாதிக்காது, சனி லக்னத்தில் இருந்தாலும் பாதிக்காது, சனி 7ஆம் இடத்துல இருந்தாலும் பாதிக்காது. அப்ப இந்த குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது மற்ற தோஷங்களை செயலிழக்க செய்துவிடும். அப்போ இந்த பீரியட்ல நீங்க கடந்த காலத்துல கஷ்டப்பட்டீங்க, இல்லைன்னு சொல்ல வரல, அதுபோக மிகப்பெரிய கஷ்டத்துக்கும் ஆள இருக்கிறீங்க. காரணம் நீங்க 7.5 சனியில் இருக்கிறீங்க. அப்ப அந்த 7.5 சனியின் காரணமாக, விரயச்சனியின் காரணமாக உங்க மனசு ஒரு நிலையில இல்லை, எதை தொட்டாலும் நஷ்டம் வர்ற மாதிரியே இருக்குது. நாம எதை செய்யறது, எதை செய்ய வேண்டாம், யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாம், இப்படிங்கிற குழப்பத்திலேயே உங்களுக்கு இந்த 6 மாசம் 1 வருஷம் போயிடுச்சு. அது போக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, இதுலயுமே ஒரு 1.5 மாசம் 2 மாசம் போயிடுச்சு. இப்ப இந்த செப்டம்பர் 13 இருந்து அக்டோபர் 28 வரைக்கும் இந்த 40-45 நாட்களும் உங்களுக்கு விபரீத ராஜ யோகத்தை அந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இது உறுதியாக நடக்கும். இந்த பீரியட்ல நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம், அப்ப நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்துச்சு, 7.5 சனியிலையும் பாதிக்கப்பட்டோம், செவ்வாய் சனி சேர்க்கையிலும் பாதிக்கப்பட்டோம். இப்ப எந்த சாமியை கும்பிட்டு நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்தந்த பீரியட்ல அந்தந்த தெய்வத்தை கும்பிடும் போது
அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு பரிகாரமாக மாறும். அப்போ இந்த பீரியடில் நீங்கள் செவ்வாய் பகவானை கும்பிடுங்க, திருச்செந்தூர் செவ்வாய் பகவானை கும்பிடுங்க. அது போக குரு பகவான், குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் எத்தனையோ முறை கும்பிட்டுருக்கலாம், அதெல்லாம் இல்லை. இந்த பீரியடில் நீங்கள் வணங்கி வந்தால் அது பரிகாரம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகத்தை கொடுக்கும், உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், மன திருப்தி கிடைக்கும், மக்களால் யோகம் கிடைக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஜென்ம ஜாதகத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா அனுப்பிச்சு பார்த்துக்கோங்க. இதற்கு முன்னாடியுமே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்துருக்குறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய ஜாதகத்தில் அனுப்பிச்சிட்ருக்கிறீங்க. நானும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். மீண்டும் யாராவது ஜாதகம் பார்க்கணுன்னாலும் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.